ஹலோ ஆல். வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுத்துக்குமே ஒரே டைமில் குக்கரில் சாதத்தை வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து சக்கரை பொங்கலை தனியாக ஒரு 10 நிமிஷம் ஒரு தனி பாத்திரத்தில் செஞ்சுட்டு வெண்பொங்கல் இது மாதிரி ரெண்டையுமே குயிக்காக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொங்கலுக்கு நான் இப்படி தான் செஞ்சேன். எப்பொழுதுமே நான் 2 பொங்கல் செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் செய்வேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவரையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்போ நான் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அரிசி எவ்வளோ எடுத்துக்க போகிறேன்னா 1 கப்பு பச்சரிசி, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் பச்சரிசிக்கு 4.25 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இந்த பாருங்கள் வெந்துருச்சு குக்கரில். இதை நான் லைட்டாக மசிச்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன். சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுத்துக்குமே தேவையான அளவு முந்திரி பருப்பை இதில் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கிஸ்மிஸ் போடுறதுனாலும் இதிலே போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் நான் சக்கரை பொங்கலுக்கு எவ்வளோ பொங்கல் தேவையோ அதை நான் அந்த குக்கர்லேருந்து எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இதில் நீங்கள் அப்படியே இதில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வெள்ளை பாகு மாதிரி பாகு இல்லை வெள்ளை கரைச்சி நீங்கள் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஸ்வீட் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஷ்யூவையும் இதிலையே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய் விட்டு ஒரு 5லேருந்து இல்லை 10 நிமிஷம் விட்டால் போதுங்க. அவ்வளோதான், நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். நெய் இப்போ நான் பொங்கலுக்கு செஞ்சேன், அதனால் நான் தாராளமாக நெய் விட்டுருக்கேன். நீங்கள் நார்மல் டேஸில் செய்கிறீங்கன்னா நெய்யை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சி கூட விட்டுக்கோங்க. அடுத்து வெண்பொங்கலுக்கு மிளகு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு ஒரு தாளிப்புக்காக நான் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நான் இஞ்சி கொஞ்சமாக தட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு மிளகு நல்லா இடித்து போட்டிருக்கேன். ஏன்னா மிளகு முழுசாக போட்டால் நம்ம எடுத்து போட்டுருவோம். அதனால் நான் எப்பொழுதுமே மிளகை இடித்து தான் சேர்த்துப்பேன். இந்த தாளிப்பையும் இதில் போட்டுட்டு முந்திரியையும் இதில் போட்டு இதுக்கு முன்னாடியே நான் இதில் என்ன பண்ணேன்னா குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த தாளிப்பு எல்லாத்தையும் இதில் போட்டு முந்திரியையும் போட்டு வச்சுட்டேங்க. பாசிப்பருப்பில் சாம்பார் செஞ்சேன், அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் சட்னியுமே இதுக்கு செய்யலாம், நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக நான் அந்த சாம்பாருக்கு வெந்தயத்தை இடித்து போடுறேன். வெந்தயம் சமையலில் நம்ம நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நான் எப்பொழுதுமே சாம்பார் வைக்கும்போது, இட்லி சாம்பார் இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் வெந்தயத்தை லைட்டாக வறுத்து அதை இந்த மாதிரி இடித்து போட்டுப்பேன். அவ்வளோதான். வெண்பொங்கலுக்கு இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக ரசம் வச்சிருந்தேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் எங்களோட பொங்கல் போனது. நான் பொங்கல் அன்னைக்கு இந்த இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலாக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு நிறைய பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் திகட்டும், அதனால் கம்மியாகவே இந்த அளவே போடுங்க, நல்லாயிருக்கும். தண்ணியும் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா அதே மாதிரி ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கலுக்குமே பார்த்தோம்னா நம்ம வெல்லத்தை கரைச்சி ஊற்றும்போது அதுலேயும் கொஞ்சோண்டு தண்ணி நம்ம கலக்கும். அதனால் சக்கரை பொங்கலுக்கும் நம்ம தண்ணி எவ்வளோன்னு தேவைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.